ஹாய், திஸ் இஸ் உமா. இந்த சேனல் வந்துட்டு நான் 2019 ஸ்டார்ட் பண்ணேன். பிஞ்ச் ஆஃப் எம்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்கலி வந்துட்டு ஒரு குக்கிங் சேனலாக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்துட்டு குக்கிங்ஸ் வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த டைம் அது கோவிட் டைம் எல்லாருக்கும் தெரியும். 2019 கோவிட் ஃபஸ்ட்டு வேவ் வரும்போது தான் குவாரண்டைன் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்ததுனால எனக்கு லீவ் விட்டுருந்தாங்க. நான் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது சொல்லிட்டு என்னோடய சிப்ளிங்ஸ் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் அது. நான் சமைப்பேன், என்னோடய அக்கா வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேட்டேன். அந்த டைம்லேயே வந்துட்டு எனக்கு 300+ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஹாஸ்டல் போயிட்டேன். ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே நம்ம குக் பண்ணிலாம் பண்ண முடியாது. அங்கே கெட்டில் கூட அலோட் கிடையாது. ஸோ அப்படியே இந்த சேனலை அப்படியே விட்டுட்டேன். நான் சுத்தமாக அந்த பக்கமே வரல, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கேப்க்கு அப்புறம் நான் ஒரு கிராஃப்டில் நான் நிறையா செய்வேன். அது எல்லாமே கோவிட் டைமில் கற்றுக்கிட்டது தான். லைக் கூடை பின்னுறது, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரியா அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது சரி ஓகே, ஹாஸ்டலில் இருந்தபடி அந்த மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் ஒரு வீடியோவாக போட்டுட்ருந்தேன். அப்போ கிராஃப்ட் பை உம்ஸ்ன்னு அப்போ மாற்றிக்கிட்டேன் சேனலை. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கூடை பின்னி போடுற வீடியோ, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி, அந்த க்ரோஷெட் பின்னுறது, அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. என்னால் செய்ய முடியல. ஏன்னா நிறையா ரெக்குவயர்மெண்ட்லாம் இருந்துச்சு. எனக்கு காலேஜ் சைடில் நிறைய ஒர்க்லாம் இருந்ததுனால அதையுமே அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் போனப்போ அங்கே போனப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் கிடச்சிச்சு. நிறைய பிரேஸ்லெட் செய்கிற மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கிடச்சிச்சு. ஸோ சென்னையில் ஃபஸ்ட் டைம் நானே தனியாக போயிட்டு எனக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த எல்லாமே பிரேஸ்லெட், ஆங்க்லெட் எல்லாமே கேட்பாங்க, நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு. நான் எங்கேயுமே கற்றுக்கல. யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். நான் பார்க்கறதுனாலே அது நிறையா எனக்கு வந்து காமிக்கும். ஸோ ப்ளஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபஸ்ட்டு எனக்காக தான் செஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்சு போட்டிருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ்லாம் கேட்டதுனால அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அப்படியே குட்டியாக இப்போ அது இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போ கூட எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும் அப்பப்போ குட்டி போஸ்ட் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் 2026 தான் ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 4 மந்த் ஆகிடுச்சு. நல்லா எனக்கு நல்ல ரீச் இருக்குது. இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் செஞ்சு போடுறேன் அப்படின்னா, அதை அட்லீஸ்ட் 2 பேராச்சும் கேட்டுடுறாங்க, எனக்கு இது பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. சொல்லப்போனால் இது வரைக்குமே எனக்கு யாரும் தெரியாதவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்ததே கிடையாது. எல்லாமே என் கூட இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி தான் எனக்கு ஆர்டர் இது வரைக்குமே வந்திருக்கு. நான் நினச்சேன் நமக்கு தெரிஞ்சதே ஒரு 10 பேர் தான், 10 பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் ஓடாது, எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படிலாம் நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். நிறைய வாட்டி சரி வேணாம், மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டாம், காசு தான் வேஸ்ட் ஆகும், நம்மகிட்ட இருக்கிற பொருளே நிறைய இருக்குது அப்படிலாம் நினைக்கும் போது ஒருத்தவங்க நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருப்பேன். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ இது இருக்கான்னு கேட்கும்போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, இதுக்காக திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்கி திரும்ப செஞ்சு, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பேர் நம்மக்கிட்ட வாங்குவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்குமே எதுவுமே சேல் பண்ணல. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு என் பேஜ் தெரியும், நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராஃப்ட் பை உம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். And thank you for everything.